அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஆயுள் நாள் முழுவதும் தமிழ் மகன் தன்னுடன் வைத்துக்கொண்டு அனுபவிக்கக்கூடிய வாடாத கற்பக பூச்சென்று என்று கவிமணியின் பாடலை பாராட்டியவர் யார்? ஆயுள் நாள் முழுவதும் தமிழ் மகன் தன்னுடன் வைத்துக்கொண்டு அனுபவிக்கக்கூடிய வாடாத கற்பக பூச்செண்டு என்று கவிமணியின் பாடலை பாராட்டியவர் டி.கே. சிதம்பரம் அவர்கள். தொடரும் தொடர்பும் இதில் ஔவையாரும் இருக்காங்க, பாரதிதாசனும் இருக்காங்க. புரைதீர் நல்லறம் போற்றி கேன்பேன் இந்த தொடரை கூறியவர் தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதோ. என் கடன் பணி செய்து கிடப்பதே அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி. இதில் புரைதீர் நல்லறம் போற்றி கேன்பேன் சீத்தலை சாத்தனார். தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் என்று போற்றப்படுபவர் பாரதிதாசன். என் கடன் பணி செய்து கிடப்பதே திருநாவுக்கரசர். அணுவை துளைத்தேல் கடலை புகற்றி என்ற தொடரை கூறியவர் ஔவையார். ஆப்ஷன் பி இதற்கு சரியான ஒன்று. வள்ளுவனை பெற்றதார் பெற்றதே புகழ் வையகமே. இது பழைய கொஸ்டின்ல அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. வள்ளுவனை பெற்றதார் பெற்றதே புகழ் வையகமே என்று பாடியவர் யாருன்னு பாருங்க, பாரதிதாசன். பின்வரும் இணைகளில் பொருந்தாத இணையை தெரிந்தெடுத்து எழுதுக. பொருந்தாத இணை சூரியகாந்தி, நா. காமராசன். இவர் அந்த கருப்பு மலர்கள் அந்த நூலை இயற்றியவர். ஞானரதம் பாரதியார். எழுத்து சீசு செல்லப்பா. குயில் பாட்டு பாரதியார் வருவார். பாரதிதாசன் என்பது தவறு. திங்களோடும் செழும்பரிதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்களோடும் மங்குகடல் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள் என்று தமிழின் பழஞ்சிறப்பினை பெருமிதம் பொங்க பாடிய கவிஞர் யார்? திங்களோடும் செழும்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்களோடும் மங்குகடல் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழின் பழஞ்சிறப்பினை பெருமிதம் பொங்க பாடிய கவிஞர் பாரதிதாசன். கீழ்காணும் நூல்களில் பாரதிதாசனால் எழுதப்படாத நூல் எந்த நூல்? இதில் இசையமது, கண்ணகி புரட்சி காப்பியம், தமிழியக்கம் இதெல்லாம் பாரதிதாசனால் எழுதப்பட்டது. தமிழ் பசி இது சச்சிதானந்தன் அவர்களால் இயற்றப்பட்டது. அதனால இதுதான் தவறான ஒன்று. தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை இது யாருடைய கூற்று? தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை இது யாருடைய கூற்றுன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் கூற்றாகும். சொல்லாதன இல்லை பொதுமறையான திருக்குறளில் இவ்வடியை பாடியவர் யார்? சொல்லாதன இல்லை பொதுமறையான திருக்குறள். திருக்குறள் ரிலேட்டடாகவும் சிலபஸ்ல இருக்கு. இதில் உங்களுக்கு பாரதிதாசன் ஆன்சராக இருந்தாலும் கேள்விகள் எப்படி இருக்குங்கிறத நல்லா பார்த்து வைங்க. சொல்லாதன இல்லை பொதுமறையான திருக்குறளில் இவ்வடியை பாடியவர் பாரதிதாசன். மணிமேகலை வெண்பா இந்த நூலின் ஆசிரியர் யார்? மணிமேகலை வெண்பா நூலின் ஆசிரியர் பாரதிதாசன் அவர்கள். இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே, இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என பாடியவர் யார்? இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என்று திருக்குறளை புகழ்ந்து பாடியவர் பாரதிதாசன் அவர்கள். எல்லாருக்கும் எல்லாம் என்று இருப்பதான இடம் நோக்கி நடக்கின்ற இந்த வையம் என பொது உடைமையை விரும்பியவர் யார்? எல்லாருக்கும் எல்லாம் என்று இருப்பதான இடம் நோக்கி நடக்கின்ற இந்த வையம் என பொது உடைமையை விரும்பியவர் பாரதிதாசன் அவர்கள். பாரதிதாசன் வெளியிட்ட இதழின் பெயர் என்ன? பாரதிதாசன் வெளியிட்ட இதழின் பெயர் குயில் என்பது சரி. இருட்டறையில் உள்ளதடா உலகம் என தொடங்கும் பாடலை பாடியவர் யார்? இருட்டறையில் உள்ளதடா உலகம் என தொடங்கும் பாடலை பாடியவர் பாரதிதாசன். பட்டியல் ஒன்றுடன் பட்டியல் இரண்டை இது சிறப்பு பெயர்கள். பெருஞ்சித்திரனார், தேவநேய பாவனார் நம்ம சிலபஸ்ல இருக்காரு. பாரதிதாசன் இருக்காரு. மொழிஞாயிறு யாருன்னு பாருங்க, மகாகவி. மொழிஞாயிறு, தேவநேய பாவானார், மகாகவி பாரதியார், புரட்சிக்கவி பாரதிதாசன், பாவலரேறு பெருஞ்சித்திரனார். ஆப்ஷன் பி இதற்கு சரியான ஒன்று. மணிமேகலை வெண்பா மாதிரி குறிஞ்சித்திட்டு என்னும் நூலை இயற்றியவர் யார்? குறிஞ்சித்திட்டு என்ற நூலை இயற்றியவர் பாரதிதாசன். எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே என்ற வரியை இயற்றியவர் யாருன்னு பாருங்க, பாரதிதாசன்.
தொண்டு செய்த பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும். இப்பாடல் அடிகள் யார் யாரை பற்றி பாடியது? இது அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. பாரதிதாசன் பாடியது யாரை பற்றினா பெரியாரை பற்றி பாரதிதாசன் பாடிய வரிகளாகும். பாரதிதாசனிடம் தொடக்க கல்வி பயின்றவர் யார்? ஆப்ஷன்ல பாரதிதாசனிடம் தொடக்க கல்வி பயின்றவர் வாணிதாசன் அவர்கள். பாரதிதாசனார் எச்சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார்? இவர் புரட்சிக்கவி மற்றும் பாவேந்தர் என்ற சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுபவர் பாரதிதாசன். சூரிய ஒளி பெறாத செடியும் பகுத்தறிவு ஒளி பெறாத சமுதாயமும் வளர்ச்சி அடையாது என உணர்ந்தவர் யார்? சூரிய ஒளி பெறாத செடியும் பகுத்தறிவு ஒளி பெறாத சமுதாயமும் வளர்ச்சி அடையாது என உணர்ந்தவர் பாரதிதாசன் அவர்கள். தமது வீட்டில் வட்டத்தொட்டி என்னும் பெயரில் இலக்கிய கூட்டங்கள் நடத்தி வந்தவர் யார்? டிகேசி பற்றி 7th மற்றும் 11th பார்த்தீங்கன்னா சான்றோர்கள் சித்திரத்தில் இருக்கும். இதில் வட்டத்தொட்டி என்ற பெயரில் இலக்கிய கூட்டங்கள் நடத்தி வந்தவர் டி.கே. சிதம்பரனார். டிகேசி குறித்த கூற்றுகளுள் தவறானது எது? இவர் பார்த்தீங்கன்னா டிகேசி அவர்களின் கடிதங்கள் இலக்கியம் தரம் கொண்டு புதிய இலக்கிய வகையாக கருதப்பட்டன. முத்தொள்ளாயிரம் கம்பராமாயணம் ஆகியவற்றிற்கு உரை எழுதியுள்ளார். சென்னை மாநில மேலவையின் உறுப்பினராகவும் அறநிலையத்துறையின் ஆணையராகவும் இருந்தவர். தமிழ் இசை தமிழ் இலக்கியம் முதல் நூல்களை இயற்றியுள்ளார். இதில் ஆப்ஷன் டி தவறான ஒன்று. இவரது பார்த்தீங்கன்னா கடித இலக்கியத்தின் முன்னோடி என்ற சிறப்பு பெயராலும் போற்றப்படுபவர் டிகேசி. டிகேசி என்ன தொழில் செய்து வந்தார்? அவர் செய்த தொழில் பார்த்தீங்கன்னா வழக்கறிஞராக பணியாற்றி வந்தார். எனது தாயார் என்னை எதுபோல் காத்து வந்தார்? ஆப்ஷனில் பாருங்க. எனது தாயார் என்னை கண்ணை இமை காப்பது போல காத்து வந்தார். நானும் என் தோழியும் எவ்வாறு இணைந்திருப்போம்? ஆப்ஷனில் பாருங்க. நானும் என் தோழியும் நகமும் சதையும் போல இணைந்திருப்போம் என்பது சரி. திருவள்ளுவரின் புகழை உலகமே அறிந்துள்ளது. இதற்குரிய ஓமை எதுன்னு பாருங்க. திருவள்ளுவரின் புகழை உலகமே அறிந்துள்ளது. இதற்கு உள்ளங்கை நெல்லிக்கனி போல, அது பார்த்தீங்கன்னா இது வராதுன்னு நினைக்கிறேன். குன்றின் மேலிட்ட விளக்கு போல என்பதுதான் சரியான ஒன்று. அடுத்தது ரசிகமணி என்று சிறப்பிக்கப்பட்டவர் யார்? ரசிகமணி என்று சிறப்பிக்கப்பட்டவர் டி.கே. சிதம்பரனார். ரசிகமணி கடித இலக்கியத்தின் முன்னோடி. இன்னொரு சிறப்பு பெயரும் பார்ப்போம். அப்துல் கலாமின் புகழ் உலகெங்கும் பரவியது. அப்துல் கலாமின் புகழ் குன்றின் மேலிட்ட விளக்கு போல. இதுலையும் ஆப்ஷன் சி தான். இதுக்கும் ஆப்ஷன் சி தான். சிறுவயதில் நாம் பார்த்த நிகழ்ச்சிகள் என் மனதில் ஊமை என்ன வரும்? சிறுவயதில் நாம் பார்த்த நிகழ்ச்சிகள் சரி என்னல்ல என. பசுமரத்து ஆணி போல மனதில் பதிந்தன என்பதுதான் சரியான ஒன்று. குற்றால முனிவர் என அழைக்கப்பட்டவர் யார்? இதில் டிகேசி அவர்களோட 3 பெயர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடித இலக்கியத்தின் முன்னோடி, குற்றால முனிவர், இதில் எல்லாம் அழைக்கப்படுபவர் டிகேசி. குற்றால முனிவர் என அழைக்கப்படுபவர் டிகேசி அவர்கள். இதில் கடைசி ஒன்று பொறுத்து ஒன்று பார்த்துடலாம். உள்ளங்கை நெல்லிக்கனி போல, குன்றின் மேலிட்ட விளக்கு போல, எலியும் பூனையும் போல, நகமும் சதையும் போல. உள்ளங்கை நெல்லிக்கனி போல தெளிவு, குன்றின் மேலிட்ட விளக்கு போல பரவுதல், எலியும் பூனையும் போல எதிர்ப்பு, நகமும் சதையும் போல இணைதல். ஆப்ஷன் டி தான் இதற்கு சரியான விடை. பாவேந்தர் பாரதிதாசன் பாடியது, அவர் பாடிய வரிகள் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்படி ஆப்ஷன்ல பாருங்க. பாவேந்தர் பாரதிதாசன் பாடிய வரி பார்த்தீங்கன்னா, தேனொக்கும் செந்தமிழே நீ கனி நான் கிளி என்ற வரிகள் தான் அவர் பாடிய வரியாகும். கண்ணல் பொருள் தரும் தமிழே நீ ஓர் பூக்காடு நான் ஓர் தும்பி என்று தமிழின் மீது காதல் கொண்டு பாடிய கவிஞர் யார்? கண்ணல் பொருள் தரும் தமிழே நீ ஓர் பூக்காடு நான் ஓர் தும்பி என்று பாடியவர்
சுப்புரத்தினம் பாரதிதாசனோட இயற்பெயர் கனக சுப்புரத்தினம், சுப்புரத்தினம்னு கொடுத்துருக்காங்க. எளிமையினால் ஒரு தமிழன் படிக்கவில்லை என்றால் இங்குள்ள எல்லாரும் நானிடவும் வேண்டும். இது ஓல்டு புக்கில் இருக்கு. எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லாரும் நானிட வேண்டும் என்று பாடியவர் யாருன்னு பாருங்க, பாரதிதாசன் அவர்கள். பொருத்தமான விடையை தேர்வு செய்க. தெல்லு தமிழ்நடை சின்னஞ்சிறிய இரண்டடிகள். திருக்குறள் குறித்து நேற்றைய வீடியோ பதிவிலும் நம்ம பார்த்தோம். ப்ரீவியஸ் வீடியோ பதிவிலும் இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே இது மாதிரிலாம் திருக்குறளை நிறைய இடத்துல பெருமைப்பட கூறியவர். இதுல பார்த்தீங்கன்னா தெல்லு தமிழ்நடை சின்னஞ்சிறிய இரண்டடிகள். திருக்குறள் குறித்து இப்படி கூறியவர் யாருன்னு பாருங்க, பாரதிதாசன் அவர்கள். உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற கொள்கையை உயிர் மூச்சாய் பெற்றவர் யார்? உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற கொள்கையை உயிர் மூச்சாய் பெற்றவரும் பாரதிதாசன். பாரதிதாசன் இயற்றிய நாடக நூல் எது? பாரதிதாசனார் இயற்றிய நாடக நூல் அது எந்த நூல்னு பார்த்தீங்கன்னா பிசிராந்தையார் நாடக நூலாகும். அவருக்கு அதற்குரிய பரிசு கிடைத்தது. அது சார்ந்த கேள்விகளும் வரும். தொண்டு செய்வாய் தமிழுக்கு துறைதோறும் துறைதோறும் துடித்தெழுந்தே என்று தமிழர்களை தட்டி எழுப்பியவர் யார்? தொண்டு செய்வாய் தமிழுக்கு துறைதோறும் துறைதோறும் துடித்தெழுந்தே என்று தமிழர்களை தட்டி எழுப்பியவர் பாவேந்தர் ஆவார். செந்தமிழை செழுந்தமிழாக காண ஆர்வம் கொண்ட கவிஞர் யார்? செந்தமிழை செழுந்தமிழாக காண ஆர்வம் கொண்ட கவிஞர் ஆப்ஷன்ல பாரதிதாசனார் ஆவார். பாவேந்தர் பாரதிதாசனின் தலை மாணாக்கராக போற்றப்பட்டவர் யார்? இதுல வாணிதாசன் தொடக்க கல்வி பயின்றாருன்னு ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ பதிவில் தலை மாணாக்கராக அதில் அவர் பார்த்தீங்கன்னா சுப்புரத்தினதாசன் என தன் பெயரை சுரதா அவர்கள்தான் தலை மாணாக்கராவார். காரிருள் அகத்தில் நல்ல கதிர் ஒளியே நீ என பத்திரிகை பெண்ணை பாராட்டும் கவிஞர் யார்? இதுல செய்தி உருவாகும் வரலாறுன்னு நினைக்கிற ஓல்டு புக்ல இதுல கடைசியில புக் பேக்ல கொடுத்துருப்பாங்க. காரிருள் அகத்தில் நல்ல கதிர் ஒளி நீயே என பத்திரிகை பெண்ணை பாராட்டும் கவிஞர் பாரதிதாசன் அவர்கள். பாரதிதாசன் குடும்ப விளக்கு என்னும் நூலில் எப்பகுதியில் விருந்தோம்பல் என்னும் தலைப்பில் கவிதை படைத்துள்ளார்? குடும்ப விளக்கு நூலில் எந்த பகுதியில் விருந்தோம்பல் என்னும் தலைப்பில் கவிதை படித்துள்ளார்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் பகுதியாகும். பாரதிதாசன் எழுதிய பிசிராந்தையார் என்னும் நாடக நூலுக்கு கொடுக்கப்பட்ட விருது என்ன? பிசிராந்தையார் நூலுக்கு கிடைத்த விருது பார்த்தீங்கன்னா சாகித்ய அகாடமி விருதாகும். பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிப்படாது என பாடியவர் யார்? பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் சரிப்படாது என பாடியவர் பாரதிதாசன். கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் என்றவர் யார்? அதற்காக அவர் நூலையே படைச்சிருப்பாரு. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் தான் கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் என்று பாடியவராவார். கூற்று காரணம் சரியா தவறா? தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர். இதுல இப்பாடலை கூற்று பாருங்க. இப்பாடலை பாடியவர் பாரதிதாசன். இவர் புரட்சி கவி என்று போற்றப்படுகிறார். இவரின் இயற்பெயர் சுப்புரத்தினம். இதுல கூற்று காரணம் அதுல பாருங்க. ஆப்ஷன்ல கூற்று 1, 2, 3 அனைத்து கூற்றுகளுமே சரியான ஒன்றாகும். தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல், இன்பத்தமிழ் எங்கள் கவிதைக்கு வாரியத்தின் வாள் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள கவிதை நூல் எது? தமிழெங்கள் அறிவுக்கு தோல், இன்பத்தமிழ் அப்படிங்கிற பாடல் வரி இடம்பெற்றுள்ள கவிதை நூல் பாரதிதாசன் கவிதைகளாகும். தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல், இன்பத்தமிழ் எங்கள் கவிதைக்கு வாரியத்தின் வாள் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள கவிதை நூல் எந்த நூல்? அந்த கவிதை நூலின் பெயர் பார்த்தீங்கன்னா தலைப்பு இன்ப தமிழ் என்பது சரியான ஒன்று. உள்ளத்தை மகிழ்விக்க கூடிய தமிழ் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நம்ம இயல் இசை நாடகம்னு நம்ம தமிழ் மொழியை முத்தமிழா பிரிச்சிருப்பாங்க. உள்ளத்தை மகிழ்விக்க கூடிய தமிழ் என்ன தமிழ்னு பார்த்தீங்கன்னா இசை தமிழ் என்று அழைக்கப்படுகிறது. எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும், இலக்கண நூல் புதிதாக இயற்றுதலும் வேண்டும் என்பது யாருடைய ஆசை? எளிய நடையில் தமிழ் நூல்கள் எழுதிடவும் வேண்டும், இலக்கண நூல் புதிதாக இயற்றுதலும் வேண்டும் என்பது பாவேந்தர் பாரதிதாசன் ஆசையாகும். இன்பத்தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை எய்துவிட்டால் என்ற பாடலை பாடியவர் யார்?
இன்பத்தமிழ் கல்வி அனைவரும் கற்றவர் என்று உரைக்கும் நிலை எய்துவிட்டால் என்ற பாடலை பாடியவர் பாரதிதாசன் ஆவார். பொறுத்துக்க பாருங்க. எத்தனிக்கும் என்பது முயலும், வெற்பு மழை, கழனி, வயல், நிகர்னா சமத்தை குறிக்கும். ஆப்ஷன் டி சரி. ஏ இதற்கு சரியான ஒன்று. ஆப்ஷன் ஏ சரியான ஒன்று. இன்பத்தமிழ் கல்வி என்னும் பாடலில் பாரதிதாசனின் எண்ணங்களில் பொருந்தாததை தேர்க. என்னை கவிதையாக எழுதுக என்றது வானம், எங்களை கவி ஓவியமாக தீட்டுக என்றது நீரோடை, அன்பினை கவிதையாக எழுதுக என்றனர் ஆடும் மயில் போன்ற பெண்கள், மலை போன்ற எங்களது தோள்களின் அழகினை எழுதுங்கள் என்றனர் வில் ஏந்திய வீரர்கள் என்பது தவறு. அதற்கு என்ன வரும்? வேல் ஏந்திய வீரர்கள். இதுல எண்ணங்களில் பொருந்தாதது, வில்லுக்கு பொதுவாக வேல் வந்தா சரியா இருந்திருக்கும். பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது இப்போ இங்கதான் பார்த்தோம், மயில் போன்ற பெண்கள் என்பது சரி. பெண்ணடிமை தீரும் வரை மண்ணடிமை தீருமோ என இடிமுழக்கம் செய்தவர் யார்? பெண்ணடிமை தீரும் வரை மண்ணடிமை தீருமோ என்ற இடிமுழக்கம் செய்தவர் பாரதிதாசன். கீழ்கண்டவற்றுள் பாரதிதாசனின் படைப்புகள் எவை? இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, தமிழியக்கம். இதுல சரியான ஒன்று என்று ஆப்ஷன்ல அனைத்தும் சரி என்பது அனைத்தும் அவரால் இயற்றப்பட்ட நூல்களாகும். பாரதிதாசன் எழுதிய பிசிராந்தையார் எவ்வகை நூல்? அதற்கு தான் சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது. இது பாத்தீங்கன்னா நாடக வடிவ நூலாகும். கல்வியை உடைய பெண்கள் திருந்திய கழனி, அங்கே நல்லறிவு உடைய மக்கள் விளைவது நவிலவோ நான் என்ற வரிகள் எந்நூலில் இடம்பெற்றுள்ளன. கல்வியை உடைய பெண்கள் திருந்திய கழனி, அங்கே நல்லறிவு உடைய மக்கள் விளைவது நவிலவோ நான் என்ற வரி இடம்பெற்ற நூல் பார்த்தீங்கன்னா குடும்ப விளக்கு என்பது சரி. குடும்ப விளக்கு என்னும் நூல் எத்தனை பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது? குடும்ப விளக்கு நூல் பார்த்தீங்கன்னா 5 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. கற்பிளந்து மலை பிளந்து கனிகள் வெட்டி கருவியெல்லாம் செய்து தந்த கைதான் யார் கை? இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள கவிதை எந்த கவிதை? கற்பிளந்து மலை பிளந்து கனிகள் வெட்டி கருவியெல்லாம் செய்து தந்த கைதான் யார் கை? இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள கவிதை புரட்சி கவி. இது 11th தமிழ்ல இருக்கும். வாழிய என் நன்னாடு பொன்னாடாக, வாழிய நற்பெருமக்கள் உரிமை வாய்ந்தே வீழிய போய் மண்ணிடையே விண்வீழ் கொள்ளி வீழ்வது போல் தனித்தாலும் கொடியாச்சி. இவ்வரிகளை இயற்றியவர் யார்? வாழிய என் நன்னாடு பொன்னாடாக, வாழிய நற்பெருமக்கள் உரிமை வாய்ந்தே வீழிய போய் மண்ணிடையே விண்வீழ் கொள்ளி வீழ்வது போல் தனித்தாலும் கொடியாச்சி. இவ்வரிகளை இயற்றியவர் கனக சுப்புரத்தினம் ஆவார். இது 11th தமிழ்ல இருக்கிறது. குயில் என்னும் இலக்கிய இதழை நடத்தியவர் யார்? குயில் என்னும் இலக்கிய இதழை நடத்தியவர் கனக சுப்புரத்தினம் ஆவார். வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே என்னும் பாரதிதாசன் தமிழ் வாழ்த்து பாடலை எந்த அரசு தனது தமிழ்தாய் வாழ்த்தாக ஏற்றுக்கொண்டுள்ளது? அந்த அரசு பார்த்தீங்கன்னா அவர் பிறந்த புதுவை அரசாகும். பாரதிதாசன் பெயரில் தமிழக அரசு நிறுவியுள்ள பல்கலைக்கழகம் எங்கு அமைந்துள்ளது? திருச்சியில என்ன பல்கலைக்கழகம்னா பாரதிதாசன் பல்கலைக்கழகம் அமைந்துள்ளது. மொழி, இனம், குடியாட்சி, உரிமைகள் ஆகியவை பற்றி தம் பாடல்களில் உறக்க வெளிப்படுத்தியமையால் புரட்சி கவிஞர் என்றும் பாவேந்தர் என்றும் அழைக்கப்பட்டவர் யார்? அவர்தான் கனக சுப்புரத்தினம். தன் பாடல்களில் மொழி, இனம், குடியாட்சி, உரிமைகள் இதிலெல்லாம் உறக்க வெளிப்படுத்தியமையால் பாரதிதாசன் என்னவென அழைக்கப்பட்டார்? புரட்சி கவிஞர் என்று போற்றப்பட்டார். பிரெஞ்சு மொழியில் அமைந்த தொழிலாளர் சட்டத்தை தமிழ் வடிவில் தந்தவர் யார்? அவருக்கும் பிரெஞ்சு மொழியும் தெரியும். கனக சுப்புரத்தினம் அவர்கள்தான் பிரெஞ்சு மொழியில் அமைந்த தொழிலாளர் சட்டத்தை தமிழ் வடிவில் தந்தவராவார். பாரதிதாசனால் இயற்றப்பட்ட புரட்சி கவி என் நூலை தழுவி எழுதப்பட்டது? புரட்சி கவி எந்த நூலை தழுவி எழுதப்பட்டது? அந்த நூல் பில்கீனியம் என்ற நூலை தழுவி எழுதப்பட்டது. பில்கீனியம் என்பது எம்மொழியால் எழுதப்பட்ட நூல். பில்கீனியம் பார்த்தீங்கன்னா வடமொழியால் எழுதப்பட்ட நூல் தான். அதை தழுவி தான் என்ன பண்ணாரு? புரட்சி கவி என்ற நூலை பாவேந்தர் இயற்றினார். அந்நியன், உருமாற்றம் ஆகியவை எம்மொழியிலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்க்கப்பட்டவை. அந்நியன், உருமாற்றம்
ஆகியவை எந்த மொழியிலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்க்கப்பட்டவைன்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மன் மொழியிலிருந்து. ஜெர்மனி என்பது சரி. பாரதிதாசனை புரட்சி கவி என்று அழைத்தவர் யார்? பாரதிதாசனை புரட்சி கவி என்று அழைத்தவர் யாருன்னு பாருங்க, அறிஞர் அண்ணா அவர்கள். குடும்ப கட்டுப்பாடு பற்றி முதலில் பாட்டெழுதிய முதல் கவிஞர் யார்? குடும்ப கட்டுப்பாடு பற்றி முதலில் பாட்டெழுதிய முதல் கவிஞர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் அவர்கள். கல்லாத பெண்களின் இழிவை கூறும் பாரதிதாசனின் நூல் எது? கல்லாத பெண்ணின் இழிவை கூறும் பாரதிதாசனின் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா இருண்ட வீடாகும். கற்ற பெண்களின் சிறப்பை கூறும் பாரதிதாசனின் நூல் எது? கற்ற பெண்கள், இது எந்த நூல்னு பார்த்தீங்கன்னா குடும்ப விளக்கு என்ற நூலாகும். பாரதிதாசனின் எந்த நூலானது இயற்கையை வர்ணிக்கிறது என்று கூறப்படுகிறது? பாரதிதாசனின் எந்த நூல் இயற்கையை வர்ணிக்கிறது? அந்த நூல் பார்த்தீங்கன்னா இசையமுது என்ற நூலாகும். பாரதிதாசனின் நூல்களானது எந்த ஆண்டு பொதுவுடைமையாக்கப்பட்டது? அவருடைய நூல்கள் பார்த்தீங்கன்னா 1990ஆம் ஆண்டு பொதுவுடைமையாக்கப்பட்டது. இனிமை தமிழ்மொழி எமது எமக்கு இன்பம் தரும்படி என தொடங்கும் பாடலை பாடிய கவிஞர் யார்? இனிய தமிழ்மொழி எமது எமக்கு இன்பம் தரும்படி, இந்த வரியை இயற்றியவர் பாரதிதாசனாவார். தமிழுண்டு தமிழ் மக்களுண்டு இன்பத் தமிழுக்கு நாளும் செய்வோம் நல்ல தொண்டு என்று தமிழின் பெருமையை பாடிய கவிஞர் யார்? உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருந்தாலும் கேள்விகளை நல்லா நோட் பண்ணிட்டு வாங்க. தமிழுண்டு தமிழ் மக்களுண்டு இன்பத் தமிழுக்கு நாளும் செய்வோம் நல்ல தொண்டு என்று தமிழின் பெருமையை பாடிய கவிஞர் பாரதிதாசன் அவர்கள். இனிமை தமிழ்மொழி எமது எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்த நல் அமுது என தொடங்கும் பாடலை பாரதிதாசன் அவர்கள் கீழ்கண்ட எந்த தலைப்பில் பாடியுள்ளார்? இனிமை தமிழ்மொழி எமது எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்த நல் அமுது எந்த தலைப்புன்னு பாருங்க, எங்கள் தமிழ் என்ற தலைப்பில் பாடியுள்ளார். பாரதிதாசன் இயற்றிய நூல்கள் கீழ்கண்டவற்றில் தவறானது எது? இதுல பாண்டியன் பரிசு, குடும்ப விளக்கு, அழகின் சிரிப்பு, இதுல குறிஞ்சி திட்டுன்னு தான் இயற்றியிருப்பாரு, குறிஞ்சி பாட்டு. அப்ப நம்மளுக்கு அங்க கன்ஃபியூஸ் ஆகாம குறிஞ்சி பாட்டு அவரால் இயற்றப்படாத நூலாகும். குறிஞ்சி திட்டு தான் அவரால் இயற்றப்பட்டது. நனியுண்டு நனியுண்டு காதல் தமிழ் என்ற வரியில் இடம்பெற்றுள்ள நனி என்னும் சொல்லின் பொருள் என்ன? நனியுண்டு நனியுண்டு காதல் தமிழ் என்ற வரியில் இடம்பெற்றுள்ள நனி என்ற சொல்லின் பொருள் ஆப்ஷன்ல மிகுதி என்பதை குறிக்கும். பாரதிதாசன் அவர்கள் கீழ்கண்ட எந்த மொழியை அறியவில்லை? அவருக்கு தமிழ் தெரியும், பிரெஞ்சு தெரியும், ஆங்கிலம் தெரியும், லத்தீன் மொழியை அறியவில்லை என்பது சரி. தந்தை பெரியாரின் பகுத்தறிவு சிந்தனைகளை கவிதை வடிவில் தந்த புலவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் அவர்கள். பாரதிதாசன் இயற்றிய எந்த நூலில் விழுதும் வேரும் என்னும் தலைப்பின் கீழ் நம் பாடப்பகுதி, அதாவது 6th தமிழ்ல வரும் ஓல்டு புக்ல இடம்பெற்றுள்ளது? விழுதும் வேரும் இதுல பார்த்தீங்கன்னா அழகின் சிரிப்பு என்ற நூலில் தான் விழுதும் வேரும் என்னும் தலைப்பில் பாடல் இடம்பெற்றுள்ளது. பல்வேறு துறை நூல்களை பிறர் துணையின்றி எல்லோரும் படித்தறிந்து கொள்ளும் வகையில் தமிழில் வெளியிடல் வேண்டும் என்று கூறிய புலவர் யார்? பல்வேறு துறை நூல்களை பிறர் துணையின்றி எல்லோரும் படித்தறிந்து கொள்ளும் வகையில் தமிழில் வெளியிடல் வேண்டும் என்றவர் பாரதிதாசன் அவர்கள். பாரதிதாசனின் பிறந்த நாள் எது? அவர் பிறந்த ஆண்டு மற்றும் நாள் 1891 ஏப்ரல் 29 அன்று பிறந்தார் பாரதிதாசன். தகத்தகாய என்ற சொல் மூலம் பாவேந்தர் கூறும் புதிய சொல்லாக்கத்தை தந்த சொல் எது? தகத்தகாய என்ற சொல் மூலம் பாவேந்தர் கூறும் புதிய சொல்லாக்கம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிறப்பு மிகுந்த என்பது ஆப்ஷன் சி சரியான ஒன்று. கடைசி ஒன்று, சாய்க்காமை என்பதன் பொருள் என்ன? சாய்க்காமை என்பதன் பொருள் பார்த்தீங்கன்னா அழிக்காமை என பொருள்படும். உரிய விடையை தேர்க. திருக்குறளை 40 ஆண்டுகள் படித்து சுவைத்த போப் அதனை ஆங்கிலத்தில் எந்த ஆண்டு மொழிபெயர்த்து வெளியிட்டார்? திருக்குறளை போப் அவர்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்ட ஆண்டு அப்படி ஆப்ஷன்ல பாருங்க 1886ஆம் ஆண்டு. உரிய விடையை எழுதுக. இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என தம் கல்லறையில் எழுத வேண்டுமென விரும்பிய மேனாட்டு அறிஞர் யார்?
இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என தம் கல்லறையில் எழுத வேண்டுமென விரும்பிய மேனாட்டு அறிஞர் ஆப்ஷனில் ஜியு போப் அவர்கள். அறநூல்களிலிருந்து ஆய்ந்தெடுத்து தமிழ் செய்யுட்கலம்பகம் என்னும் நூலாக தொகுத்து விளக்கமளித்தவர் யார்? தமிழ் செய்யுட்கலம்பகம் என்னும் நூலாக தொகுத்து விளக்கம் அளித்தவர் யாருன்னு பாருங்க, ஜியு போப் அவர்கள். எந்த நூல்ல இருந்துன்னு பாருங்க, அறநூல்களிலிருந்து. திருவாசகம் யாரால் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது? திருவாசகம் பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல ஜியு போப் அவர்களால் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது. அது எந்த ஆண்டுங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. திருக்குறள், திருவாசகம், நாலடியார் ஆகிய நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? திருக்குறள், திருவாசகம், நாலடியார் ஆகிய நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப் அவர்கள். ஒரு ஓகே. இறந்தும் இரவாது வாழும் தமிழ் மாணவர், அவர் தமிழ் உள்ளங்களில் இன்றும் வாழ்கிறார், என்றும் வாழ்வார், அவர் யார்? இறந்தும் இரவாது வாழும் தமிழ் மாணவர், அவர் தமிழ் உள்ளங்களில் இன்றும் வாழ்கிறார், என்றும் வாழ்வார், அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜியு போப் அவர்கள். ஜியு போப் அவர்கள் தமிழ் மீது பற்று உண்டாவதற்கு காரணமாக இருந்த நூல் எந்த நூல்? போப் அவர்களுக்கு தமிழ் மொழி மீது பற்று உண்டாக காரணமாக இருந்த நூல் புறநானூறாகும். உவேசா அவர்கள் தமிழ் பணியை பாராட்டிய வெளிநாட்டு அறிஞர்கள் யாவர்? உவேசா இவரும் நம்ம சிலபஸ்ல இருக்காரு. உவேசாவை பாராட்டிய வெளிநாட்டு அறிஞர்கள் ஜியு போப் மற்றும் சூலியன் வில்சோன் என்பது சரி. புறநானூற்றில் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? புறநானூற்றில் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப் அவர்கள். ஜியு போப் கிபி 1820ஆம் ஆண்டு எந்த நாள் பிறந்தார்? 1820 எந்த நாளில் பிறந்தார்? போப் அவர்கள் கிபி 1820 ஏப்ரல் 24ஆம் தேதியன்று பிறந்தார். ஜியு போப் அவர்கள் திருக்குறளை எத்தனை ஆண்டுகள் படித்து சுவைத்தார்? முதல் கேள்வி பார்த்தா அதே மாதிரி தான் வரும். ஜியு போப் அவர்கள் திருக்குறளை எத்தனை ஆண்டுகள்னு பார்த்தீங்கன்னா 40 ஆண்டுகள் படித்து சுவைத்தார். ஜியு போப் பாய்மர கப்பலில் சென்னை வந்த 8 திங்களும் எந்தெந்த மொழி நூல்களை படித்தார்? அந்த சென்னை வர 8 திங்களாச்சு. அப்ப எந்தெந்த மொழி நூல்களை படித்தார்? அவர் படித்த நூல் வடமொழி மற்றும் தமிழ். பரிதிமாற் கலைஞரின் தனி பாசுரத் தொகை என்னும் நூலினை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? பரிதிமாற் கலைஞர் இயற்றிய தனி பாசுரத் தொகையை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப் அவர்கள். திருக்குறளை மொழிபெயர்த்துள்ள மேனாட்டறிஞர்கள் எந்த மொழியில் மொழிபெயர்த்துள்ளனர் என்பதை பொறுத்துக. இது திருக்குறள் சார்ந்த ஒரு கேள்வியா இருக்கட்டும்னு கொடுத்துருக்கோம். வீரமாமுனிவர் லத்தீன், ஏ.எஃப். காமர்ஸ் ஜெர்மன், ஏரியல் பிரெஞ்சு, ஜியு போப் அவர்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்டுள்ளார். இதில் ஆப்ஷன் டி தான் சரியான ஒன்று. தமிழ் மாணவன் என்று தம்மை அறிவித்து கொண்டவர் யார்? ஜியு போப் அவர்கள் தான் தமிழ் மாணவன் என்று தம்மை அறிவித்து கொண்டவராவார். திருக்குறளையும் திருவாசகத்தையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த ஜியு போப் பிறந்த நாடு. இதில் பார்த்தீங்கன்னா பழைய புக்கில் பிரான்ஸ் எட்வர்ட் தீவுன்னு கொடுத்துருப்பாங்க. இன்னொரு இதில் பிரான்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. ஆனால் சரியான விடை பார்த்தீங்கன்னா கனடா என்பது சரியான விடை. புறநானூற்று பாடல்கள் சிலவற்றை எக்ஸ்ட்ராக்ட்ஸ் ஃப்ரம் புறநானூறு அண்டு புறப்பொருள் வெண்பா மாலை என்னும் தலைப்பில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? புறநானூற்று பாடல்களை ஜியு போப் அவர்கள் தான். என்ன தலைப்புன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட்ஸ் ஃப்ரம் புறநானூறு அண்டு புறப்பொருள் வெண்பா மாலை என்னும் தலைப்பில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவராவார். இனி புதிய மற்றும் பழைய புத்தகத்திலிருந்து போப் அவர்கள் எந்த வயதின் போது தமிழகத்தில் சமய பணியாற்ற தேர்ந்தெடுக்கப்பட்டார்? போப் அவர்கள் எந்த வயதின் போது தமிழகத்தில் சமய பணியாற்ற தேர்ந்தெடுக்கப்பட்டார்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய 19வது அகவையில். ஜியு போப் அவர்கள் தமிழகம் வந்ததும் முதலில் சமய பணியாற்றிய இடம் எந்த இடம்? போப் அவர்கள் தமிழகம் வந்ததும் முதலில் சமய பணியாற்றிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி என்பது சரியான சாந்தோம்ல தான் முதலில் சமய பணியாற்றினார்.
கீழ்கண்ட எந்த பாடத்தில் ஜியு போப் அவர்கள் கற்பிக்கும் கல்லூரி ஆசிரியராக பணியாற்றவில்லை? எந்த பாடத்தை? கீழ்கண்ட எந்த பாடத்தை ஜியு போப் அவர்கள் கற்பிக்கும் கல்லூரி ஆசிரியராக பணியாற்றவில்லை? இதில் ஆப்ஷனில் பாருங்க, ஆங்கிலம். அவர் எந்தெந்த இதுனா கணிதம், கருக்கம், அறிவாய்வு, மெய்யறிவு, தத்துவம் போன்ற பாடங்களை நடத்தும் ஆசிரியராக பணியாற்றினார். ஜியு போப் அவர்கள் கல்வி பணியும் சமய பணியும் ஒருங்கே ஆற்றிய இடம் எந்த இடம்? ஜியு போப் அவர்கள் கல்வி பணி சமய பணி இதை இரண்டையும் ஒருங்கே ஆற்றிய இடம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாந்தோம் வருவார், அடுத்தது சாயர்புரம் என்ற இடத்தில். ஜியு போப் சமய பணியாற்றிய சாயர்புரமானது தமிழகத்தின் எந்த மாவட்டத்தை சார்ந்த இடமாகும்? சாயர்புரம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ல திருநெல்வேலியை சார்ந்த ஊராகும். ஜியு போப் அவர்கள் 1850ஆம் ஆண்டு திருமணம் செய்த பிறகு மீண்டும் தமிழகம் வந்து எங்கு தங்கினார்? 1850ஆம் ஆண்டு திருமணம் செய்த பிறகு மீண்டும் தமிழகம் வந்து ஜியு போப் தங்கிய இடம் தஞ்சை என்பது சரியான விடை. தஞ்சையில் மொத்தம் எத்தனை ஆண்டுகள் ஜியு போப் அவர்கள் சமய பணியாற்றினார்? தஞ்சையில் மொத்தம் எத்தனை ஆண்டுகள்னு பார்த்தீங்கன்னா 8 ஆண்டுகள் ஜியு போப் அவர்கள் சமய பணியாற்றினார். தஞ்சையில் சமய பணியாற்றிய போது ஜியு போப் அவர்கள் கீழ்கண்ட எந்த நூலை படிக்கவில்லை? அவர் படித்த நூல்கள் பார்த்தீங்கன்னா புறநானூறு, நன்னூல், திருவாசகம், இலக்கண விளக்க சூறாவளி என்ற நூலை அவர் படிக்கவில்லை. ஜியு போப் அவர்கள் எங்கு பணியாற்றிய போது திருவாசக நூலை படிக்க ஆரம்பித்தார்? இதுல தஞ்சையில் இருந்த பொழுதுதான் திருவாசக நூலை ஜியு போப் அவர்கள் படிக்க ஆரம்பித்தார். இந்தியன் சஞ்சிகை, இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வு ஆகிய தமிழ் மொழி பற்றிய ஆராய்ச்சி கட்டுரைகளை எந்த மொழியில் எழுதினார்? போப் அவர்கள் இந்தியன் சஞ்சிகை, இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வு ஆகிய தமிழ் மொழி பற்றி ஆராய்ச்சி கட்டுரைகளை எழுதிய மொழி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கில மொழியில் எழுதினார். தமிழ் செய்யுட்கலம்பகம் என்பது மொத்தம் எத்தனை செய்யுட்கள் அடங்கிய நூல் தொகுப்பாகும்? தமிழ் இது அறநூல்களிலிருந்து தொகுத்து வழங்கினார்னு பார்த்தோம். அது எத்தனை செய்யுட்கள் அடங்கிய நூலாகும்? இது வந்து பார்த்தீங்கன்னா 600 செய்யுட்கள் அடங்கிய நூலின் தொகுப்பு தான் தமிழ் செய்யுட்கலம்பகம். ஜியு போப் அவர்கள் எந்த ஆண்டின் போது உதகமண்டலம் சென்றார்? ஜியு போப் உதகமண்டலம் சென்ற ஆண்டு என்ன? அவர் 1858ஆம் ஆண்டு உதகமண்டலம் சென்றார். தாயகம் சென்ற ஜியு போப் அவர்கள் எத்தனை ஆண்டுகள் வரை இங்கிலாந்து பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியாற்றினார்? இங்கிலாந்து பல்கலைக்கழகத்தில் ஜியு போப் எத்தனை ஆண்டுகள் பேராசிரியராக பணியாற்றினார் பார்த்தீங்கன்னா 23 ஆண்டுகள். ஜியு போப் அவர்கள் திருவாசக நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த வெளியிட்ட ஆண்டு 1886 திருக்குறளை வெளியிடுவார். 14 ஆண்டுகளுக்கு பிறகு திருவாசக நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திட்டார். 1900 ஆண்டு என்பது சரி. இங்கிலாந்து பல்கலைக்கழகத்தில் ஜியு போப் அவர்கள் எந்த 2 மொழிகளில் கற்பிக்கும் பேராசிரியராக பணியாற்றினார்? இங்கிலாந்து பல்கலைக்கழகத்தில் ஜியு போப் அவர்கள் எந்த 2 மொழிகளை கற்பிக்கும் பேராசிரியராக பணியாற்றினார்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மற்றும் தெலுங்கு மொழி என்பது சரி. கடைசி ஒன்று, ஜியு போப் எந்த ஆண்டு முதல் எந்த ஆண்டு வரை இங்கிலாந்து பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியாற்றி வந்தார்? எந்த ஆண்டு முதல் எந்த ஆண்டு வரை? இதில் 1885 முதல் 1908ஆம் ஆண்டு வரை என்பது சரியான விடையாகும். மன்னர்க்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்ற பாடல் இடம்பெற்ற நூல் எது? மன்னர்க்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இந்த பாடல் வரி இடம்பெற்ற நூல் மூதுரை. இவங்க ஔவையார் சார்ந்த சிலபஸ் படி கேள்விகளா இருக்கு. அடுத்தது, வாழ்வுக்குரிய அன்பு நெறியை கூறும் உயர்ந்த நூல் திருக்குறள் என்று பாராட்டியவர் யார்? வாழ்வுக்குரிய அன்பு நெறியை கூறும் உயர்ந்த நூல் திருக்குறள் என்று பாராட்டியவர் ஆப்ஷன்ல பாருங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆல்பர்ட் ஸ்வைட்சர். அவர் தான் இந்த கூற்றை கூறி பாராட்டியுள்ளார்.
ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி என்ற சிறப்புக்குரிய 4 அடிகளை உடைய நூல் எது? ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி என்ற சிறப்புக்குரிய 4 அடிகளை உடைய நூல் ஆப்ஷன்ல நாலடியார் என்பது சரி. தொடரை நூலுடன் பொருத்துக. இதில் நாலடியார், திருக்குறள், பழமொழி, நான்மணிக்கடிகை இதெல்லாம் நம்ம சிலபஸில் இருக்கிறது தான். ஆற்றுணா வேண்டுபதியில் இந்த தொடர் இடம்பெற்ற நூல். நாய்க்கால் சிறுவிரல் போல் இந்த தொடர் இடம்பெற்ற நூல். மனக்கு விளக்கம் மடவாள். அன்பின் வலியது உயிர்நிலை. இது அப்படி ஆப்ஷனில் பாருங்கள். ஆற்றுணா வேண்டுபதியில் பழமொழி 400. நாய்க்கால் சிறுவிரல் போல் நாலடியாரில் இடம்பெற்ற வரி. மனைக்கு விளக்கம் மடவாள் எதுன்னு பார்த்தீங்கன்னா நான்மணிக்கடிகை. அன்பின் வலியது உயிர்நிலை என்றது திருக்குறள். இதற்கு ஆப்ஷன் சி சரியான விடை. கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் என்று குறிப்பிடும் இலக்கியம் எந்த இலக்கியம்? கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் என்று குறிப்பிடும் இலக்கியம் பழமொழி 400 ஆகும். நாளத்தின் மான பெரிது எது? ஆப்ஷன் பாருங்க. நாளத்தின் மான பெரிது என்ன? நாளத்தின் மான பெரிது எதுன்னு பார்த்தீங்கன்னா தகுந்த நேரத்தில் செய்யப்படும் உதவிதான் நாளத்தின் மான பெரிதாகும். உத்தரவேதம் என்று அழைக்கப்படும் நூல் எந்த நூல்? உத்தரவேதம் என்று அழைக்கப்படும் நூல் திருக்குறள்ல உத்தரவேதம் என்று அழைக்கப்படுகிறது திருக்குறள். அறவுரை கோவை என்று அழைக்கப்படும் நூல் எந்த நூல்? அறவுரை கோவை. அறவுரை கோவை என்று அழைக்கப்படும் நூல் முதுமொழி காஞ்சி என்பது சரி. குலனுடைமையின் கற்பு சிறந்தன்று இடம்பெற்றுள்ள நூல் எந்த நூல்? குலனுடைமையின் கற்பு சிறந்தன்று இந்த வரி இடம்பெற்றுள்ள நூல் எந்த நூல்? குலனுடைமையின் கற்பு சிறந்தன்று முதுமொழி காஞ்சி என்பது சரி. கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை இந்த வரி இடம்பெற்றுள்ள நூல் எந்த நூல்? கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை இந்த வரி இடம்பெற்ற நூல் சிறுபஞ்ச மூலம். சிறுபஞ்சம் மூலம் சிலபஸ்ல இருக்கு. கல்லார் அறிவிலாதார் என்று கூறும் நூல் எது? கல்லார் அறிவிலாதார் என்று கூறும் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள் என்பது சரி. இன்புற்றார் எய்தும் சிறப்பு என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? இன்புற்றார் எய்தும் சிறப்பு ஆப்ஷன்ல பாருங்க. இன்புற்றார் எய்தும் சிறப்பு என்ற வரி இடம்பெற்ற நூல் திருக்குறள் என்பது சரியான ஒன்று. அருமோ நரி நக்கிற்று என்று கடல் இது பயின்று வந்த நூல் இந்த வரி பயின்று வந்த நூல் எது? அருமோ நரி நக்கிற்று என்று கடல் இந்த வரி பயின்று வந்த நூல் பழமொழி என்பது சரியான விடை. 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று என்ன? ஆப்ஷனில் நம்ம பார்த்தோன்னே சொல்லிடுவோம். புறநானூறு, நற்றிணை, பரிபாடல் இதெல்லாம் 8 தொகை நூலில் 11 மேற்கணக்கு நூலாக வரும். நாலடியார் இது 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றாகும். பெருமுத்திரையர்களின் பற்றிய குறிப்புகள் அமைந்துள்ள நூல் யாது? பெருமுத்திரையர்கள் பற்றிய குறிப்புகள் அமைந்துள்ள நூல் எது? ஆப்ஷனில் நாலடியார் என்பது சரியான ஒன்று. பொருட்பாலின் இயல்கள் மொத்தம் திருக்குறள்ல 9 இயல்கள். அறத்துல 4, 3, 2. பொருட்பாலில் 3, இன்பத்துப்பாலில் 2 இருக்கும். இதுல பொருட்பாலின் இயல்கள் பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல். பொருட்பாலின் இயல்கள் பார்த்தீங்கன்னா அரசியல், அங்கவியல், ஒளிபியல். ஆப்ஷன் பி. பொருட்பா 2 தான் வரும். 3ங்கிறது சரியான ஒன்று. அடுத்தது நாலடியாரை தொகுத்தவர் யார்? நாலடியாரை தொகுத்தவர் இதெல்லாம் ஓல்டு கொஸ்டின்ல பதுமனார் நாலடியாரை தொகுத்தவராவார். திருக்குறளின் அழியா தன்மையை பறைசாற்றும் செய்யுள் நூல் எது? திருக்குறளின் அழியா தன்மையை பறைசாற்றும் செய்யுள் நூல் திருவள்ளுவ மாலை என்பது சரி. இது திருக்குறள் சார்ந்த கேள்வினால எடுத்திருக்கோம். அகடுரை யார் மாட்டும் நில்லாது செல்வம் இவ்வடி இடம்பெற்றுள்ள நூல் எது? அகடுரை யார் மாட்டும் நில்லாது செல்வம்
இவ்வடி இடம்பெற்றுள்ள நூல் ஆப்ஷனில் நாலடியார் என்பது சரியான விடை. திருக்குறளின் பாயிரவியலில் உள்ள அதிகாரங்கள் நம்ம 9 இயல் பார்த்தோம். அதில் 4, 3, 2 இதில் அதிகாரங்களும் கொடுத்துருப்பாங்க. திருக்குறளின் பாயிரவியலில் உள்ள அதிகாரங்கள் என்ன? பாயிரவியல்ல பார்த்தீங்கன்னா கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, நீத்தார் பெருமை, அரண் வலியுறுத்தல். அப்போ இயல்களும் தெரிஞ்சிருக்கணும், அதிகாரங்களும் தெரிஞ்சிருந்தா ரொம்ப நல்லது. அடுத்த ஒரு 10 கேள்விகள் இலக்கணம் சார்ந்து பார்த்துடலாம். விடைக்கேற்ற வினா அமைக்க. அரசுக்கு தவறாமல் வரி செலுத்த வேண்டும். இதற்குரிய வினா என்ன வரும்? ஆப்ஷன்ல அரசுக்கு தவறாமல் என்ன செலுத்த வேண்டும் என்பது சரி. உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கவிதை எழுத தெரியும். இது என்ன வரும்? இனமான ஒன்று. அப்போ என்ன வரும்? கண்டிப்பா இனமொழி விடையாகும். சொற்கள் முறையாக ஒழுங்கமைக்கப்பட்ட தொடரை கண்டறிக. குளத்தில் பூக்கும் மல்லிகை மலரென்று, பூக்கும் மலர் குளத்தில், மல்லிகை மலர் பூக்கும் குளத்தில் என்று. இதில் சரியான ஒன்று மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று, மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று என்பது சரி. பொருளை புரிந்து கொண்டு தொடரை நிறைவு செய்க. நிலத்துக்கடியில் கிடைக்கும் எது யாவும் அரசுக்கே சொந்தம். நிலத்துக்கடியில் கிடைக்கும் புதையல் அரசுக்கே சொந்தம் என்பது சரியான ஒன்று. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பூ வீசும். பூ பார்த்தீங்கன்னா என்ன வீசும்? மனம் வீசும். பொருந்தா சொல்லை தேர்ந்தெடு. உரிச்சொல் அல்லாதது எது? சால, தவ, உரி, தட. இதில் பார்த்தீங்கன்னா சில என்பது உரிச்சொல் அல்லாதது ஆகும். ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? அன்னமயாவையும் புது ஆளையும் அவர்கள் வரவேற்றான், வரவேற்றன, வரவேற்கின்றன. இதில் சரியான ஒன்று அன்னமயாவையும் புது ஆளையும் அவர்கள் வரவேற்றார்கள் என்பது சரியான ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர். சரியான நிறுத்தற்குறிகள் இடம்பெற்ற தொடரை கண்டறிக. யாழினி நிலாவிடம் நாளைக்கு சென்னைக்கு போகலாம் என்று கூறினாள். இதில் பாருங்க, இங்கே கமா, அடுத்தது இந்த இடத்துக்கு இரட்டை மேற்கோள் குறி வந்திருக்கு, இது வராது. இதில் சிங்கிள் கோட் வந்திருக்கு, வராது. இதில் பார்த்தீங்கன்னா யாழினி நிலாவிடம் கமா இரட்டை மேற்கோள் குறி நாளை சென்னை போகலாம் என்று கூறினாள் என்பது சரியான நிறுத்தற்குறிகள் இடப்பட்ட தொடராகும். அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். அரிது, ஈதல், அந்நியர், இரவலர். பாவரிசையில் எது முதல்ல வரும்னு பாருங்க. அந்நியர், அரிது, இரவலர், ஈதல் என்பது சரியான அகரவரிசை தொடர். கடைசி ஒன்று மூச்சடக்கி என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது என்ன? இதற்கு என்ன வரும்? மூச்சு கூட்டல் அடக்கி என்பது சரியான விடை. வாங்க ஓமை தொடர்கள் ஒவ்வொன்றா பார்த்துடலாம். அத்தி பூத்தாற் போல, அடுத்தது இலவு காத்த கிளியென, இருதலை கொள்ளி எறும்பை போல, உள்ளங்கை நெல்லிக்கனியென, எட்டி பழுத்தாற் போல, எள்ளினுள் எண்ணெய் போல, ஏறவிட்டு ஏனியை வாங்கியது போல, கடலில் கரைத்த பெருங்காயம் காயம் போல, கண்ணில்லாதவன் கண் பெற்று இழந்தது போல, கண்ணை இமை காப்பது போல, குன்றிலிட்ட விளக்கு போல, தாமரை இலை நீர் போல, திருடனை தேல் கொட்டியது போல, நெருப்பிலிட்ட புழு போல, பகலவனை கண்ட பனி போல, பருத்தி புடவையாய் காய்த்தாற் போல, புளியம்பழமும் ஓடும் போல, புளியம் பழமும் ஓடும் போல, புற்றிலிருந்து ஈசல் புறப்பட்டார் போல, மின்னாமல் இடித்தது போல, வெண்ணிலாவும் வானும் போல. இது ஓல்டு அட்வான்ஸ் தமிழில் இருக்கிற சில ஓமை தொடர்கள். இதில் உங்களுக்கு தெரியாதது இருந்தால் நோட் பண்ணி வைங்க, தெரிஞ்சதுன்னா ஓகே. எவன் கூட்டல் ஒருவன் என்பதை சேர்த்தெழுத நமக்கு கிடைக்கும் சொல் என்ன? எவன் கூட்டல் ஒருவன் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? எவன் ஒருவன் என்பது சரியான சேர்த்தெழுதிய சொல்லாகும். விடுதலை இயக்க கவிஞர்களுள் ஒருவர். இவர்தம் கவிதைகளில் காந்திய சிந்தனைகள் மிளிர்கின்றன. அவர் யார்?
விடுதலை இயக்க கவிஞர்களுள் ஒருவர். இவர்தம் கவிதைகளில் காந்திய சிந்தனைகள் மிளிர்கின்றன. அவர் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். அவர்தான் காந்திய கவிஞர் என போற்றப்படுகிறார். பொருந்தாத இணை எது? இது சிறுபொழுதுல நம்ம முதலே பார்த்துருக்கோம். யாருக்கு மாலை வைத்து என்ன நற்பயன் அப்படிங்கிறது தான் ஷார்ட்கட்டு. யாருக்கு மாலை வைத்து என்ன நற்பயன். இப்போ இதில் பொருந்தாத இணை என்னென்னு அப்படி ஆப்ஷனில் பாருங்கள். இதில் ஏற்பாடு, குறிஞ்சி, முல்லை, அப்போ அதுக்கு மாலை தான் வரும். ஏற்பாடு என்பது தவறான ஒன்று. தமிழன் என்றோர் இனமுண்டு, தனியே அவர்க்கொரு குணமுன்று என்று தமிழரின் சிறப்பையும் தமிழ் மொழியின் இனிமையையும் சேர்த்து பாடியவர் யார்? தமிழன் என்றோர் இனமுண்டு, தனியே அவர்க்கொரு குணமுண்டு என்று பாடியவர் நாமக்கல் கவிஞராவார். சரியான அகரவரிசையை எழுதுக. தாவரிசையில் தூவி, துன்பம், தீவு, தாவி, தண்ணீர். இதில் தி தீ. இதில் தண்ணீர், தாவி, தீவு, துன்பம், தூவி என்பது சரியான அகரவரிசை. பாட்டாளி மக்களது பசி தீர வேண்டும், பணமென்ற மோகத்தின் விசை தீர வேண்டும் என்று சமுதாயத்தின் மீது அக்கறையாக பாடியவர் யார்? பாட்டாளி மக்களது பசி தீர வேண்டும், பணமென்ற மோகத்தின் விசை தீர வேண்டும் என்று சமுதாயத்தின் மீது அக்கறை கொண்டு பாடியவர் நாமக்கல் கவிஞராவார். நிறுத்தற்குறிகள் இதில் எது சரியானது? வீடு கட்டியாயிற்று, சட்டி உடைந்து போயிற்று, பணம் காணாமல் போனது, இதெல்லாம் தவறு தான். ஓவியம் குமரனால் வரையப்பட்டது, முற்றுப்புள்ளி கொடுத்துருக்காங்க. சரியான ஒன்று ஆப்ஷன் டி தான். ஆங்கிலமோ பிற மொழியோ பயின்றுவிட்டால் அன்னை மொழி பேசுதற்கு நாணுகின்ற தீங்குடைய மனப்போக்கர் வாழும் நாட்டில் தென்படுமோ மொழி உணர்ச்சி. இவ்வடிகள் யாரின் தனியாத தண்டமிழ் காதலை வலியுறுத்தும்? இது யார் இயற்றிய வரிகள்? ஆங்கிலமோ பிறமொழியோ பயின்றுவிட்டால் அன்னை மொழி பேசுதற்கு நாணுகின்ற தீங்குடைய மனப்போக்கர் வாழும் நாட்டில் தென்படுமோ மொழி உணர்ச்சி என்று தனியாத தண்டமிழ் காதலை வலியுறுத்தியவர் முடியரசன் என்பது சரி. பொருளின் செறிவை சுட்டுக. நம்ம நேரிணை எதிரிணை பார்த்துருப்போம். இதில் அகமும் புறமும், உற்றார் உணவினர், காலை மாலை, இது கண்ணங்கரேல் என்பது தவறான ஒன்று. அன்பும் ஆர்வமும் அடக்கமும் சேர்ந்தும் உண்மைத்தன்மையும் உறுதியும் மிகுந்தும். இந்த பாடல் வரியின் ஆசிரியர் யார்? அன்பும் ஆர்வமும் அடக்கமும் சேர்ந்தும் உண்மைத்தன்மையும் உறுதியும் மிகுந்தும். இந்த பாடல் வரியை இயற்றியவர் நாமக்கல் கவிஞர் என்பது சரி. குமரி வட்டத்தில் உப்பர் என்பது யாரை குறிக்கும்? குமரி வட்டத்தில் உப்பர் என்பது யாரை குறிக்கும்? உப்பர் என்பது தாத்தாவை குறிக்கும் சொல்லாகும். மகளாய் பிறந்து சேவையில் மகிழும், அயலார் தமக்கும் அன்பே செய்யும், நாணம் கெடாமல் நட்பு கொண்டாடும். இந்த பாடல் வரியின் ஆசிரியர் யார்? இவர் பெண்மை. இந்த தலைப்பில் யார் பாடியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார் இயற்றிய வரிதான் மகளாய் பிறந்து சேவையில் மகிழும், அயலார் தமக்கும் அன்பே செய்யும், நாணம் கெடாமல் நட்பு கொண்டாடும். இந்த வரி இயற்றியவர் நாமக்கல் கவிஞர். என்றென்றும் இதை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன? கிடைப்பது என்று கூட்டல் என்றும் என்பது சரி. தேனாறு பாயுது செங்கதிரும் சாயுது, ஆனாலும் மக்கள் வயிறு காயுது என்ற பாடல் வரிகளை இயற்றியவர் யார்? தேனாறு பாயுது செங்கதிரும் சாயுது, ஆனால் மக்கள் வயிறு காயுது என்ற பாடல் வரிகளை இயற்றியவர் ஆப்ஷனில் பட்டுக்கோட்டையார். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் என்பது சரி. சந்திப்பிழையை நீக்குக. அப்படி ஆப்ஷனில் பாருங்க. இதில் சரியான ஒன்று உலக பெரும்புகழை பெற்றுத்தந்த சிறந்த நூல் திருவள்ளுவரின் திருக்குறள் என்பது சரி. இதில் இப்புவல்ல இதில் உலக பெரும் புகழை இப்பு கிடையாது. அதனால் இதெல்லாம் தவறான ஒன்று. உலக பெரும்புகழை பெற்றுத்தந்த சிறந்த நூல் திருவள்ளுவரின் திருக்குறள் என்பது ஆப்ஷன் ஏ சரியான தொடர். தோழர் ஜீவானந்தம் நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா என யாரை பாராட்டினார்?
ஜீவானந்தம் அவர்கள் நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா என பாராட்டியவர் யாரைன்னு பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டையாரை பாராட்டியுள்ளார். உன் என்னும் வேர்ச்சொல்லின் பதம் அறிக. இதில் பதம்னா என்ன வரும்? கண்டிப்பாக உண்டால் என்பது அந்த சொல்லின் பதமாகும். கண்ணதாசன் அவர்கள் எந்த ஆண்டு இயற்கை எய்தினார்? கண்ணதாசன் இயற்கை எய்திய ஆண்டு 1981ஆம் ஆண்டு. கீழ்காணும் சொற்களை அகர வரிசைப்படுத்தி எழுதுக. சுத்தி, சிற்பம், சொட்டு, சங்கு. சா வரிசையில் என்ன வரும்னு அப்படி பாருங்க. சா சா. சங்கு, சிற்பம், சுத்தி, சொட்டு என்பது சரியான அகரவரிசை. அறம் பெருகும் தமிழ் படித்தால் அகத்தில் ஒளி பெருகும், திறம் பெருகும், உரம் பெருகும், தீமைக்கெதிர் நிற்கும் என்ற பாடல் வரியின் ஆசிரியர் யார்? அறம் பெருகும் தமிழ் படித்தால் அகத்தில் ஒளி பெருகும், திறம் பெருகும், உரம் பெருகும், தீமைக்கெதிர் நிற்கும். இந்த பாடலை வரியை இயற்றியவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் என்பது சரி. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. விஷம். இதில் சரியான தமிழ் சொல் நஞ்சு என்பது சரியான ஒன்று. அறம் பெருகும் ஆண்மை வரும், மருள் விலகி போகும், புறம்பெயரும் பொய்மையலாம், புதுமை பெறும் வாழ்வே என்ற பாடல் வரியின் ஆசிரியர் யார்? இதுவும் பார்த்தீங்கன்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்களால் இயற்றப்பட்ட வரியாகும். இலக்கண நெறியிலிருந்து பிறழ்ந்து சிதைந்து வழங்கும் சொல். ஆப்ஷன்ல எது? இதுல கும்பகோணம். குடந்தை என்பது சரியான ஒன்றாகும். உண்ட வீட்டிற்கு ஏதாவது செய்தல் வேண்டும், உட்கார்ந்து கொண்டு உண்டு செல்வது நன்றாகாது என்று கூறியவர் யார்? உண்ட வீட்டிற்கு ஏதாவது செய்தல் வேண்டும், உட்கார்ந்து கொண்டு உண்டு செல்வது நன்றாகாது என்று கூறியவர் ஆப்ஷன்ல தேவநேய பாவாணர் என்பது சரியான ஒன்று. சொற்களின் கூட்டு பெயர்களை சரியானதை தேர்ந்தெடு. கம்பு என்ன சொல்லுமோ? இதில் வாழையெல்லாம் பார்த்துருப்போம். கம்பு என்பது கம்பம் கொள்ளையை குறிப்பதாகும். பாவாணர் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குனராக எந்த தேதியன்று பணியமர்த்தப்பட்டு அரசின் உதவியோடு சொற்பிறப்பியல் அகரமுதலி தொகுதிகள் சிலவற்றை வெளிக்கொணர்ந்தார்? அவர் எந்த ஆண்டு அகரமுதலி திட்ட இயக்குனராக பணியமர்த்தப்பட்டார்? அந்த நாள் எது? ஆப்ஷன்ல 8/5/1974ஆம் ஆண்டன்று. தாம் பணியாற்றிய கல்வி நிறுவனம் ஒன்றில் தொடர்ந்து பணியாற்ற இயலாத சூழல் நேர்ந்தபோது எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானமும் உண்டு என்று வெளியேறியவர் யார்? இது அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானமும் உண்டு என்று வெளியேறியவர் தேவநேய பாவாணராவார். ஒருமை பன்மை பிழை நீக்கி எழுதுக. பறவைகள் கண்டம் விட்டு கண்டம் பறக்கின்றன. பறக்கின்றார்கள், பறக்கின்றது, பறக்கிறார். இதுல பறவைகள் கண்டம் விட்டு கண்டம் பறக்கின்றன என்பது சரியான தொடராகும். இந்த கூற்று யாருடன் தொடர்புடையது? இவர் வறுமையில் வாடினாலும் பணம் கைக்கு கிடைத்தால் நூல்களே வாங்குவார். புலமை செருக்கில்லாமல் மிகவும் எளிமையான வாழ்வு வாழ்ந்தவர். அன்பு கசியும் நெஞ்சத்தில் ஆழமான நன்றியுணர்வு மிக்கவர். அவர் யார்? வறுமையில் வாடினாலும் பணம் கைக்கு கிடைத்தால் நூல்களே வாங்குவார். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தேவநேய பாவாணராவார். ஒருமை பன்மை பிழை நீக்கி எழுதுக. மாணவர்கள் வியந்து நிற்கின்றான், நிற்கின்றன, நிற்கின்றது. இதில் மாணவர்கள் வியந்து நிற்கின்றனர் என்பது சரியான தொடராகும். இதெல்லாம் உங்கள் ஸ்டடீஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல்.